வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பவானியில் இருக்கோம். ஜம்பைன்ற ஒரு ஏரியா. அதில் வந்து நமக்கு அந்திய ரோடு போகிற வழியில் இந்த கதிலி வாழை வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இங்கே இருக்குது. ஒரு 450 வாழை வச்சுருக்காங்க டோட்டலாக. இதுக்கு வந்து வாழைக்காக காய் ஊக்கத்துக்காக ஒரு 2 டோஸ் வந்து போட்டிருக்கு. ஊசி மையம் மருந்து ஒரு டோஸ் நம்ம போட்டு கொடுத்தது. செகண்ட் டோஸ் வந்து விவசாயி அவரே போட்டுக்கிட்டார். இந்த சருகு கண்ட்ரோல் ஆகிறதுக்காகவும் கொஞ்சம் காய் கொஞ்சம் தேக்கமாக வரணும், ஊக்கமாக வருதுன்றதுக்காக ஒரு 2 டோஸ் போட்டிருக்கு. இப்போ ஒரு 3ஆவது டோஸ் இப்போ போட போகுதுங்க. இப்போ ஒரு 3-4 டோஸ் போட்டோம்னா தெளிவான ரிசல்ட் கொண்டு வர முடியும். பெருசாக உரம் கொடுக்க தேவையில்லை. இதுக்கு கெமிக்கல் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நம்ம இன்ஜெக்ஷன் மட்டும்தான் நம்ம ஆர்கானிக்கில் கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக 2 டோஸ் போட்டிருக்கு. இப்போ ஒரு 3ஆவது டோஸ் இப்போ போடுறோம். ஒரு சீப்பில் ஒரு நல்ல பழம் அதிகமாக பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நியர்பை ஒரு 25 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2, 4, 6, 8, 10 கீழே ஒரு 12, 15 வருது. மேலே ஒரு 15னா கூட ஒரு 25 பழம் ஒரு சீப்பு கட்டுக்கு இருக்குது. ஒரு சீப்புக்கு 25 பழம் நியர்பை இருக்குது. ஸ்டார்டிங் இருந்தே ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் கொண்டு வரலாம். இப்போ ஸ்டார்டிங்கே கிழங்கு வைக்கும் போதுலேருந்து ஃபாலோ பண்ணுறோம். இடையில ஃபாலோ பண்ணால் கூட பரவாயில்ல. இது வந்து கரெக்டாக புடம் எடுக்கும்போது தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 2 டோஸ் மட்டும் போட்டிருக்குது, மந்த்லி 1. இப்போ போட்டால் இன்னும் டோஸ் கொஞ்சம் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்குது. பன்னெண்டு சீப் இருக்குது எல்லாத்துலேயுமே. 14 வரைக்கும் கொண்டு வரலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே ஃபாலோ பண்ணணும். டோட்டலாக வந்து கதிரி வாழைங்க.